இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். அன்பால் என்ன பண்ணுவோம்? நாம் அனைவரும் இணைவோம். டிவோர்ஸ், விவாகரத்து குறித்து நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவும் தம்மையெல்லாம் பார்த்துருப்பீங்க, தலைப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு போர் அடிக்கும். சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு கிடைக்கியாப்பா. அது இல்லாமல் இந்த விவாகரத்துக்கான காரணம் என்ன சொல்லுவோம்? உடனே ஒரே வார்த்தை, கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல். அதனால் என்ன பண்ணுறாங்க? விவாகரத்து அப்ளை பண்ணுறாங்க. அது மட்டுமா காரணம்? என்ன ஒன்று இருக்குது, அது நீங்களே என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க. கிராமங்களில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சிட்டி லைஃப்பில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அதை பற்றி பேசுவோம். விவாகரத்துக்கான காரணம். அது போக இந்த நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு, ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும், மிக முக்கியமான பிரமுகர்கள், ஒரு 100 பேருக்கு நான் தலைவர், 1000 பேருக்கு நாங்கள் தலைவர்கள், 2000 10,000 பேருக்கு நாங்கள் லீடர் அப்படின்றவங்க விவாகரத்து குறித்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேஸு. ஜட்ஜ் ஐயா, என்னையா வருஷ கட்டி நிற்கல ஐயா, சரி வாங்க இப்போ கவுன்சிலிங் எடுத்துட்டு வா. எடுத்துட்டீங்களா? சேர விருப்பம் இல்லையா? சரி போங்க. அந்த அளவுக்கு வேலை பொருட்கள் அதிகமாக நீதிமன்றங்கள். அப்போ அதில் உள்ளவங்கெல்லாம் ஏன் அவங்களெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை? ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் விவாகரத்தை அப்ளை பண்ணுறோம். யாருக்கு தெரிய போகுது? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு 4 பேருக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அதனால் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகுமா அப்படின்னா ஆகாது. நம்ம குடும்பத்தினருக்கு பாதிப்பை தவிர நம்மளால் அடுத்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு டிராப் அளவு கூட என்ன கிடையாது. ஆனால் தலைவர்கள், லீடர், அவங்கள மாதிரி உள்ளவங்க விவாகரத்து அந்த மாதிரி நியூஸு டிவி சேனல்களில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், சமூக வலைத்தளங்களில், பத்திரிகைகளில் வரும்போது அதை படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இளைஞர்கள், என் தலைவரே என்ன பண்ணிட்டாரு, என் தலைவர் ரோட்டோர கடையில் உட்காந்து சாப்பிட்றாரு ஐயா, நானும் என்ன பண்ணுறேன், என் தலைவர் 4 ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாரு, நானும் போடுறேன், என் தலைவர். அந்த மாதிரி அந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணி நாசமாக போகிற இளைய சமுதாயம். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சிலர் குரல் கொடுக்குறோம். அதில் நானும் ஒருத்தன். யாரோ ஒருத்தர் நம்ம வீடியோவை பார்த்து டிவோர்ஸ், விவாகரத்து, ஏப்புலா வா நம்ம சேர்ந்து வாழுவோம், நம்ம சார்லஸ் என்ன வீடியோ பேசினாரு அப்படின்னுட்டு ஒரு குடும்பம் சேர்ந்தாலும் அதான் நம்ம சேனலுக்கான வெற்றி. இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சிட்டிகளில் கவுன்சிலரை தான் கிராமங்களில் பிரசிடென்ட்னு சொல்லுவோம். பிரசிடென்ட்னா அந்த பிரசிடென்ட் கிடையாது, யார், கிராமணி. இந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு வர பல கிராமங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, கணவன் மனைவி சண்டை, இந்த மாதிரி டிவோர்ஸு, நேராக எங்கே கூப்பிட்டு போயிடுவாங்கன்னா, அந்த ஐயா பிரசிடென்ட் ஐயா பிள்ளைகள் 2 சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கு, டவுனில் போய் கோர்ட்டில் போய் என்ன பண்ண போகிறாங்களாம், விவாகரத்து அப்ளை பண்ண போகிறாங்களாம், டவோர்ஸு அப்படின்ற மாதிரி மூத்தவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு போய் விடுவாங்க. அப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த பிரசிடென்ட்டு, கிராமணி என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலரு, இல்லை உன் பஞ்சாயத்தையை டைவர்ஸ் பண்ணுறிய, அவளை வெட்டி விடுற பார்க்குறிய, நீ அவளை விட்டுட்டு போயிட்டன்னா அவள் எப்படிலாம் வாழுவா? அவளோட பொருளாதாரம் என்ன? அவன் என்ன சீமைக்கு போய் படிச்சுட்டா வந்திருக்கா?
இல்லை அவளுக்கு மினி பஸ் ஏறி இறங்க தெரியாது. உன் பொஞ்சாதிக்கு மினி பஸ்ல இருக்கிற இது எந்த ஊருக்கு போகுதுன்னு என்ன பண்ணுவா, பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்பா. அவங்க ஒரு வேளை மாற்றி சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்க, இது மதுரைக்கு போகுது. ஆனால் உன் பொஞ்சாதி கோயம்புத்தூர் போகிறவளா இருப்பா. மதுரை பஸ்ஸில் ஏறி போய் கோயம்புத்தூர் போர்டு அங்கேயும் அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி உள்ள புள்ளலை இலை உன் பொஞ்சாதிக்கு தனியாக வந்து போய் என்ன பண்ணுவா, அவளுக்கு சந்தைக்கு போய் சாலை மீன் வாங்கிட்டு வர தெரியுமா? நீ தாம்ல வாங்கிட்டு வருவல்ல. கேட்டால் என் பொஞ்சாதிக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி இன்னமும் பல கிராமங்களில் எழுத படிக்க தெரியாத பெண்கள், தனியாக போய் அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, ஷாப்பிங் போக தெரியாது, ஓலா ஊபர் புக் பண்ண தெரியாது, ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட தெரியாது, சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன், கிறிஸ்மஸுக்கு, ஈஸ்டருக்கு, நியூ இயருக்கு, பொங்கலுக்கு, தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுங்க அத்தான், அவர் கூட்டு போனா உண்டு, இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி பெண்கள் நல்லா பாருங்க. அந்த மாதிரி பெண்களோட குடும்பம் நடத்துகிற கணவன்மார்கள் டிவோர்ஸுக்கே போக மாட்டாங்க, டைவர்ஸுக்கே அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்? ஐயோ நான் விட்டுட்டு போயிட்டேன்னா என் பொஞ்சாதி என்ன பண்ணுவா, அதுக்கு ஆனா ஆவன்னா கூட தெரியாது ஐயா, ஏபிசிடி கூட என்ன பண்ண தெரியாது, 26 எழுத்துன்றது அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி என் மனைவி, அந்த மாதிரி குடும்பங்கள்ல இந்த விவாகரத்து டிவோர்ஸ் வராது. அதே மாதிரி பெண்களும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, என் வீட்டுக்கார அத்து விட்டுருங்க, இவர் கூட எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? இந்த கிராமங்களில் அவங்க பொருளாதாரம் ஒன்று, அவங்களோட பேக்ரவுண்டு என்ன, ஒருவேளை ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டு தான் அப்பா அம்மாவோட போய் இருக்கான்னா வாழா வெட்டின்ற பேர், அது ஒரு காரணம். இன்னொன்று, கணவன் என்ன ஒரு தவறு செய்திருந்தாலும் மனைவிமார்கள் ஏத்துப்பாங்க. ஏல என்ன உன் வீட்டுக்காரரு அங்க ஒரு புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆளை என்ன பண்ணாரு, டவுன்ல இருக்கிற தியேட்டருக்கு படம் பார்க்க போறாரு, பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு, அவன் வேற உன் வீட்டுக்காரர் தோல்ல என்ன பண்றா, இல்லை இடுப்புக்குள்ள கையை போட்டுக்கிட்டு போறாப்ல, அப்படியா வரட்டும் அந்த வெறுவா கட்ட மனுஷன் தூக்கி போட்டு மிதிக்க. இல்லை என்ன உன் பிரியன் எப்போ பார்த்தாலும் வந்து அங்கே ஒரு புள்ள கூட நின்று பேசிக்கிட்டே இருக்காரு, அப்படியா, என்ன வேணா பண்ணியிருக்கட்டுங்க, என் பிரியன், என் வீட்டுக்காரரு, என் கணவன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவரை என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெறுக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் படிப்பு படிச்சிட்டோம், நாகரிகத்தில் நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி பெண்கள் டிவோர்ஸா, டைவோர்ஸ் ஏறு கோர்ட்டுக்கு. என் வீட்டுக்காரு திரிசா இல்லைன்னா நயன்தாரா இல்லைன்னா உங்ககிட்ட தாம்மா திரும்ப வருவார், அவரை மன்னிச்சு ஏத்துக்குங்க. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அது ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிராமங்கள்ல இன்னைக்கு கூட பல பெண்கள் கிட்ட போய் பேசுனீங்கன்னா, ஏன் உன் வீட்டுக்காரன் என்ன மொடா குடிகாரனா இருக்கான், பக்கத்துல போய் நிக்க முடியல, என்னத்தை குடிக்கான்னு தெரியல, ஒரு காஸ்ட்லியான ஒரு விஸ்கி பிராண்டிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் வாங்கி குடிக்கலாம்ல, 70 ரூபாய் குவார்டரை குடிச்சு விட்டு என்ன பண்றான், அந்த ஆளு ரோட்ல விழுந்து கிடக்கான், டெய்லி வந்து தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்குங்களா. விவாகரத்துக்கு போக மாட்டாங்க பெண்கள். என்ன காரணம் அப்படின்னா, என் பிள்ளைக்காக என்ன பண்றேன், என் பிள்ளைக்காக இந்த வெறுவாக்கட்ட மனுஷனோட வாழ்றேங்க, என் புள்ள எதிர்காலம் அப்படின்னு சொல்லி மனைவிமார்கள் சகிப்புத்தன்மையோட என்ன பண்ணுவாங்கன்னா கணவன்மார்களோட
வாழ்வாங்க. ஆனால் இந்த சிட்டி, இந்த படிப்பு படிச்சுட்டோம், நாங்கள் நாகரிகத்தில் உயர்ந்தவங்க, டிவோர்ஸ், விவாகரத்து. அப்போ இந்த ஹை கிளாஸ் பீப்புள்ஸ், இந்த பணக்காரங்க, அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க, விவாகரத்து வாங்குறாங்க. அவங்க பிள்ளைகளை ஜீவன அம்சம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மாசம் கிளைமு அதெல்லாம் தூரத்துக்கு போடும். அதை பத்தி பேச வேண்டாம். பிள்ளைகள் எதிர்காலம், அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்குல்ல, 2 புள்ள இருக்குன்னா ஒரு ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவாங்க, அழகா கொண்டு போய், நீங்க விவாகரத்துலாம் தேவையில்லை, விவாகரத்துக்கு முன்னாடியே ஹை கிளாஸ் பணக்கார குடும்பங்கள்ல பாதி பிள்ளைகள், பாதி இல்லை முக்காவாசி பிள்ளைகள் ஹாஸ்டல்ல தான் படிக்கும். அப்படி இல்லைன்னா என் பையன் லண்டன்ல படித்து கொண்டிருக்கிறார், என் குழந்தை ஜெர்மனியில படிக்குது, என் பொம்பளை பிள்ளைய நான் என்ன பண்ணியிருக்கேன், அமெரிக்காவில் படிக்க வைக்கிறேன். அப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கியா? நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், இந்திய தேசத்திலே. ஏன் இந்தியாவில் ஸ்கூலே இல்லையா? உங்க தமிழ்நாட்டில் பால்வாடி இல்லையாக்கா? இல்லையாண்ணே? ஏன்னே கொண்டு போய் என்ன பண்ணிருக்கியா, பிரிகேஜி பிளே ஸ்கூல்ல போய் எங்க ஜெர்மனியில படிக்க வச்சாதான் என் ஸ்டேட்டஸ். நான் என்ன மாதிரி ஆளு? பிளே ஸ்கூலுக்கு ஜெர்மனியா? அப்போ இந்த கிராமத்து மக்கள், இந்த படிப்பறிவு இல்லாதவங்க, அன்எஜுகேட்டட், அவங்க பிள்ளையில தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பால்வாடியில் கவர்மெண்ட் போடுப்பா சாப்பாடு, இலவச சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்காக என் பிள்ளைய என்ன பண்ணுறேன், ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். நான் தான் படிக்கலை, என் பிள்ளையாவது படிக்கட்டும், அவன் படித்து பெரிய உத்தியோகத்தில் போட்டோம், பாக்கெட்டில் பேனாவை வச்சு சட்டையெல்லாம் இங்க் ஆகட்டும், அதில் தான் எனக்கு பெருமை அப்படின்ற பெற்றோர்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க ஒருவேளை விவாகரத்து வாங்குறாங்க, அந்த பிள்ளையோட நிலைமை என்ன? ஐயோ என் பிள்ளை, ஒருவேளை நாங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம், என் பிள்ளைய எங்கே கொண்டு போவ, எங்கே கூட்டு போவ? சரி, அம்மா கிட்ட தான் வளரணும் பிள்ளைகள் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அம்மாவால் பார்க்க முடியாது. ஏற்கனவே இங்கே வீட்டில் 2 தங்கச்சிக்காரி இருக்காங்க, கல்யாணம் கட்டி கொடுக்காதவ, இல்லை அப்படியே கல்யாணம் எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தாய்மாமன் 4 பேர் இருக்கானுங்க. சரி, விவாகரத்தே வாங்கிட்டோம், அப்பா அத்தா இருக்கிற வரை நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுவாங்க, நம்ம அண்ணங்காரனும் அன்னிக்காரியும் ஏதோ ஒன்று சமாளித்து அந்த வீட்டில் இருந்துடலாம். நம்ம பிள்ளைகளை எப்படி ஏற்றுப்பாங்க? நம்மளே அந்த குடும்பத்துக்கு பாரம். கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு வாழா வெட்டியா டைவர்ஸ் வாங்கிட்டு போகும்போது நம்ம பிள்ளைகள், அப்ப அந்த பிள்ளைகளை எங்க கொண்டு போய் நம்ம விடுவோம்? ஆசிரமம். இன்னைக்கு ஆசிரமங்கள்ல போய் பாருங்க, அனாதை ஆசிரமம். தாய் உள்ளம்தான், தாய் பாசம்தான் சிறந்தது, அப்புறம் ஏன் அனாதை ஆசிரமம் இருக்கு? பாதி பேரு கணவனை விட்டுட்டு போன பெண்கள், மனைவி வேற ஒருத்தரோட, இல்லை கணவன் வேற ஒருத்தர், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி போன பெற்றோர்களோட பிள்ளைகள் தான் சும்மா போய் வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு போட்டு அந்த பிள்ளைகளோட செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு வராதிங்க, ஒரு பேட்டி எடுங்க. அந்த பிள்ளைகள் கண்ணீர் மழுக என்ன பண்ணும்? எங்க அம்மா அப்பா விவாகரத்து பண்ணிட்டாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, ஒரு ஹாஸ்டல்ல விட்டுருந்தாங்க, அங்க மாசம் ஒரு 2000-3000 ரூபாய். இப்போ அது கூட எங்க அம்மாவால் முடியல, அதனால கொண்டு வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அனாதை, நாங்க அனாதைகள், எங்க பேரு. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மிக்சர் வாங்கிட்டு வருவாங்களா, கேக் வாங்கிட்டு வருவாங்களா, ஒரு 3 பேர் கார்ல வந்து இறங்குறாங்க, நாங்க அவங்கள பார்க்க மாட்டோம், அவங்க கையில இருக்கிற கவரை தான் பார்ப்போம். இந்த கவர்ல என்ன இருக்கும்? பிரியாணின்றாங்களே, அந்த பிரியாணியை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே. போன வாரம் ஒரு படம், சினிமா படம் நம்ம இதுல போட்டு காமிச்சாங்க, அதுல ஹீரோ ஹீரோயின் பிரியாணி சாப்பிட்டாங்களே,
அந்த பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆனால் கவர் பார்க்க சின்ன கவராக இருக்க. என்னது லட்டா? சரி சரி. முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அந்த ஐயாவும் லட்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இவங்களும் லட்டு தான் கொடுக்குறாங்க. அனாதைக்கு என்னது, எங்களுக்கு சுகர்லாம் கிடையாதப்பா, எங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம். ஏதாவது கல்யாண வீட்டில் மீதி இருக்கிற சாப்பாடை கொண்டு வந்து ஆசிரமத்தில் போடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான். அந்த மாதிரி பிள்ளைகள் எங்க? இதெல்லாம் இப்போ நான் சொல்றது மிடில் கிளாஸ். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஹை கிளாஸில் கணவன் மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் ஜெர்மனியில் கொண்டு போய் படிக்க வச்சு விட்டுருவாங்க. மிடில் கிளாஸு அனாத ஆசிரமம். லோ கிளாஸு எங்கேயும் கிடையாது. லோ கிளாஸ்னா அப்போ இதில் யார் லோ கிளாஸு? யார் லோ கிளாஸுங்க? ஜெர்மனியில் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லி ஜெர்மனி லண்டனில் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களே. நான் விவாகரத்து வாங்கிட்டேன். விவாகரத்து வாங்கின கையோட என் பிள்ளை என்ன பண்ணிட்டேன், அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவங்க தான் லோ கிளாஸ். நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக 1ஆம் தேதி சென்னையில் ஒரு ஆசிரமத்தில் போய் என்ன பண்ணோம், சாப்பாடு கொடுக்க போகணும். அங்கே பாதி பிள்ளைகள் வந்து இந்த பணம் கொடுத்து படிக்க வைக்கிற பிள்ளைகள், அதான் இந்த மிடில் கிளாஸு. மீதி அதான் அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் பாதி பிள்ளைகள் 2 பேருமே இல்லாதவங்க. அதில் ஒரு சில சின்ன பிள்ளைகளுக்கிட்ட கூப்பிட்டு என்ன பண்ணேன், பேச்சு கொடுத்தேன். சாப்பாடு கொடுத்துட்டு, சாப்பாடு நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வீடா? அவங்க வீடா இது? தன்னோட தாய் தந்தையோட கிடையாது. சாப்பாட்டில் உப்பு இல்லை, சாம்பாரில் காரம் இல்லை நான் சொல்ல முடியும். நல்லா இருக்குண்ணே. சரி, இந்த அனாதாசிரமத்தில் வந்து இருக்கியம்மா, இது வந்து உங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க, இருந்து பணத்தை கட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க விவாகரத்து வாங்கிட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க. இதை எப்படி நீ ஃபீல் பண்ணுற? அந்த பிள்ளைகள் சொன்ன பதில் என்னன்னா, நாங்கள் என்ன அங்கிள் பாவம் செஞ்சோம்? நாங்கள் என்ன அங்கிள் பாவம் செஞ்சோம்? தப்பு செஞ்சோன்ற வார்த்தை கூட அந்த பிள்ளைகள் வாயில வரல. அனாதாசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகள் அம்மா அப்பா உயிரோட இருந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணி மிடில் கிளாஸ் பணத்தை கட்டி, இல்லை பணம் இல்லாம ஆசிரமங்களில் கொண்டு போய் விடுறாங்க பாருங்க. நாங்கள் என்ன அங்கிள் நாங்கள் பாவம் செஞ்சோம்? அப்போ பாவம் யார் செய்கிறா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் தம் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம், கஞ்சா அடிக்கிறோம், ஆன்சு போடுறோம், நம்ம குளிக்கிறதே கிடையாது, உடம்பு கப்படிக்குது, பல்லு விளக்குறது இல்லை, எல்லாம் ஓகே. இது எல்லாமே பாவம். நம்மளுக்கு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்கிறோம். ஆனால் இந்த பாவம் எப்போ சாபமாக மாறும் தெரியுமா? நம்ம வாழ்க்கை முறையால் இன்னொருத்தர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்ன மாதிரி மிடில் கிளாஸ் நடுத்தரை குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்களாலையும் என்னாலையும் இந்த பூமியை சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு வந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. ஒண்ணும் அறியாத பிள்ளைகள். நாங்க என்னங்க பாவம் செஞ்சோம், நாங்க அனாதாசிரமத்துல வந்து கிடக்கோம். அந்த வார்த்தை, அந்த செயல் நம்மளுக்கு சாபத்தை கொண்டு வரும். பாவத்துக்கு என்ன பண்ணலாம்? ஆன்சு போட்டு போட்டு பல்லு கரையாகி போச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் க்ளீன் பண்ணிடலாம். குளிக்கலை, சோப்பை வாங்கி குளிச்சு விடலாம். நல்லா என்ன பண்ணலாம், சென்ட் அடிச்சுக்கலாம், பவுட்ரு போட்டுக்கலாம். சாபத்தை போக்குறதுக்கு பிள்ளைகளை அனாதையாக்கி
தன்னோட உடல் சுகத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக விவாகரத்துன்ற ஒரு விஷயத்துக்கு போறவங்க இன்னைக்கு பாதி ரோட்ல பிச்சைக்காரங்க இருப்பாங்க தெரியுமா? நல்லா இருப்பாங்க, கை கால்லாம் நல்லா இருக்கும், தாடியை வளர்த்துக்கிட்டு குளிக்க மாட்டாங்க, ஒரு சட்டை, அதுல 1008 பொத்தல், அந்த சட்டையை மறைக்க இன்னொரு சட்டை, அதுவும் 1008 பொத்தல். நம்ம என்ன பண்ணுவோம்? அண்ணே 2 பிரிஞ்சு பார்சல் பண்ணுங்க, இந்தாங்க அக்கா, இந்தாங்கண்ணே பார்சலு, இந்தாங்க பார்சல், சாப்பிடுங்க. ஒரே ஒரு நாள் அந்த சாப்பாடு பொட்டலத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து, யாருண்ணே நீங்க, நல்லா இருக்கியா, வயசாகி போச்சு, உங்களுக்கு வீடுலாம் இல்லையா, ஏன்னா இப்படி இங்க ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒரு 100 பேருக்கு 100 பார்சல் கொடுத்துட்டு கேளுங்க, 100ல் 90 பேர் என் மனைவி என்ன பண்ணிட்டேன், வாலிப வயசு நல்ல உடல் தெம்போடு இருக்கும்போது விவாகரத்து பண்ணி என் பிள்ளைகளை அனாதையாக்கிட்டேன் தம்பி, இப்போ என் பிள்ளைகள் நல்ல நிலைமையில இருக்காங்க, ஆனால் என்னை ஒன்றும் சேர்த்துக்க மாட்டேங்க, என் பிள்ளைகளை நான் அப்போ அனாதையாக்கினேன்ல, இப்போ என் பிள்ளைகள் என்ன அனாதையாக்கிடுச்சு, மூத்த பையலும் சேர்க்க மாட்டேங்க, இளைய பையலும் சேர்க்க மாட்டேங்க. ஏன் நீர் எங்கே விட்டுருந்தீரு மூத்த பிள்ளைய? மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு ஆசிரமத்தில் விட்டுருந்தேன், அங்கே படித்து வளர்ந்து இப்போ நல்ல போஸ்டிங்கில் இருக்கான் தம்பி, ஆனால் எங்கே உட்கார்றதுன்னு தெரியல, அதனால் ரோட்டில் என்ன பண்ணுறேன், இதுதான் என்னோட வீடு, இந்த குவானியில் தான் என்ன பண்ணுறேன், படுத்து தூங்குறேன். இதுதான் சாபம். சாக முடியாது, சாவு வராது. நல்ல பந்தாவா அப்படி டிப்டாப்பா காரு பங்களா எல்லாம் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, செத்து போயிடுவாங்க. இவங்க ரோட்ல கொசுக்கடியில கிடந்துக்கிட்டு சாவு வராதியா, ஐயோ நான் செத்துட்டா நல்லா இருக்குமே, கடைசி வரை சாவு வராது. அதுதான் சாபம். 100 வயசு 110 120 வயசு வர ரோட்ல பல பிச்சைக்காரர்களை பாக்குறீங்க பாருங்க. ஏன் அவங்களுக்கு சாவு வரலன்னு ஒரு நிமிஷம் அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க. அந்த சாவுன்ற வரம் அது இல்லாம சீரழிஞ்சி சின்ன பின்னமாயி அதே மாதிரி பல பாட்டிமார்களும் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. அவங்களும் அதே தான். என் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணேன், வேற ஒருத்தரோட போனேன், திரும்ப என்ன என் கணவர் சேர்த்துக்கல, திரும்ப நான் இன்னொருத்தரோட போயிட்டேன், என் பிள்ளையில என்ன பண்ணிட்டேன், அனாதை ஆகிட்டு போயிட்டேன். பாட்டிமார்கள் சொல்ல மாட்டாங்க, ஆண்கள் சொல்லுவாங்க. தாத்தாமார்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னோட வாழ்க்கை சாட்சிய தன்னோட காதல் அனுபவத்தை பகிர்ந்துப்பாங்க, கள்ளக்காதல் அனுபவத்தை. ஆனா பாட்டிமார்கள், ஏமா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, பிள்ளைகளுக்கு கவனிக்கலையா, எதுக்கு கவனிக்கல, ஏன் கவனிக்கல, உன் புள்ள நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்ப. உன் உடல் சுகத்துக்காக வேற ஒரு ஆண்களோட போய் நீ உன் புள்ளை அனாதையாக்கணும்ல, இன்னைக்கு உன் புள்ள அனாதையாக்கி இருக்குமா? பாட்டிமார்கள் ரொம்ப ரொம்ப உஷாரா சொல்ல மாட்டாங்க. ஆனா தாத்தாமார்கள் கேட்டு பாருங்க, அவங்க கள்ளக்காதல் சாட்சியை சொல்லுவாங்க. இதுதான் சாபம், டிவோர்ஸ் சாபம், விவாகரத்து சாபம். அது நீங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஹை கிளாஸை விட்டுருங்க, தலைவர்களை விட்டுருங்க, பணக்காரங்களை விட்டுருங்க. என்ன மாதிரி அன்றாட காட்சிகள், நாளைக்கு வேலை செஞ்சாதான் இன்னைக்கு சாப்பாடுப்பா, இன்னைக்கு உழைச்சாதான் நாளைக்கு சாப்பாடுன்னு சொல்லக்கூடியவங்க விவாகரத்து ஒருவேளை யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணுங்க, அவங்கவுங்க மனைவியோட சேர்ந்து வாழுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.